ஒரு கட்சியின் முகவரியாக இருக்கக்கூடியது அந்த கட்சியின் தலைவன் தான். ஒரு தலைவன் தன்னுடைய கட்சியின் பொதுக்கூட்டத்தை ஒரு 10 நிமிடத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னா அது நம்முடைய தலைவர் விஜயா தான் இருக்க முடியும். ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன்னுடைய கட்சியின் பொதுக்கூட்டத்தை சரியாக பயன்படுத்தணும். நான் யார், எப்படிப்பட்டவன், என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, கோட்பாடு என்ன, என்னுடைய எதிர்கால திட்டமிடல் என்ன, நான் எப்படிலாம் உழைச்சி மக்களை வழிநடத்துவேன் அப்படிங்கிறத தன்னுடைய பொதுக்கூட்டங்களில் தீர்க்கமாக, உறுதியாக, உணர்வுபூர்வமாக கடத்தக்கூடிய கடமை ஒரு தலைவனுக்கு உண்டு. ஆனால் எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பேப்பரை பார்த்து நியூஸ் ரீட் பண்ணிட்டு போகக்கூடிய தலைவர்களை பார்க்கும்போது இந்த தலைமுறை மக்கள் விழிச்சிக்கணும். எந்த மாதிரிப்பட்ட தலைவனுக்கு பின்னாடி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ஒரு எதிர்கால திட்டமிடலோடி வரக்கூடிய ஒரு தலைவன் ஒரு சிறந்த ஒரு கண்ணோட்டத்தை மக்களுக்கு கடத்தணும். பொத்தம்பொதுவாக வந்து ஒரு பேப்பரை வாசிச்சுட்டு போகிறதில்ல தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு உன்னதமானது. அதை சரியாக பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா காணாமல் போயிடும். அதனால் மக்கள் தான் சிந்திக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய தலைவன் எப்படிப்பட்ட ஒருத்தனாக இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தான் சிந்திக்கணும். வெறும் திரை கவர்ச்சியை மட்டும் வச்சு இந்த நாட்டை ஆண்டலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறது கண்டிப்பாக தோல்வியில் தான் போய் முடியும்.